It's not fundamental at all. See, what I can sense is, he is talking about the Bible, where Roman Catholics are taking it under consideration and they're following it, right? But you're talking about some interpretation, some commentaries. It is not some. When he is not ready to give you points from the Roman Catholic, the 7 books which is not in the Protestant Bible, you cannot give examples from some other commentaries or interpretations, right? So, even in what if we take a court case, right? The case is going on, only the two lawyers will argue. And this lawyer will be arguing only about, he will be repeating only the points which he may raise. He will not be arguing about someone else's points. Actually, what is they the newspaper? They would be. They would be citing evidence all over the place. They will be citing cases which have happened before. So yes, they will be citing evidence because that is accepted evidence. Correct. But he will not be quoting what happened to someone else which is not quoted, which is not cited. No, that's actually what you said is important. Accepted evidence. Okay. For the outsider, there are certain accepted evidences within the Islamic world. No, that's not. That's why where we differ. You claim whatever you claim, you think that is accepted. Correct. No, we think. Now, if we are wrong, you can correct this publicly. No, that's what that's wrong. Whatever you think is right is not right. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க உங்ககிட்ட சொல்றோம், நீங்க அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தப்பானதுன்னு சொல்லிட்டு நீங்க சரியா சொல்லி விளக்கம் சொல்லி அதை நீங்க ஒதுக்கிடலாம். ஆனா எங்களுக்கு அது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு சரியா தெரியாது, அதனால நாங்க எடுத்துக்கணும். அது இல்ல, ஒரு மாமரர்கள் இதை சொல்லலாம். நீங்க டிபேட் வரக்கூடியவங்க, இப்ப நாங்க கத்தோலிக் பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்துல சொல்லி நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லிட்டு இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாம அதை வைக்க கூடாதுன்னு வைக்காம வந்து போறோம். பாயிண்ட் சொல்லுங்க உங்களுக்கு. கத்தோலிக் பைபிள்ல நாங்க எடுத்து காட்டினா என்ன செய்வீங்க? எங்களுடைய எடுத்து விவாதத்துல நாங்க உங்க பைபிள் இருக்கிறதுன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப என்ன எங்களுக்கு எப்படின்னா, இதுல ப்ராட்டஸ்டன்ட் பைபிளும் தனியா இருக்குது, ஈஸியா எடுத்துக்கலாம், இதை ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனா அதீதுல இப்ப அதுல உள்ள நிறைய வேலைகள் இருக்கு. ரோமன் கத்திரிக்கை அப்படிதான் இருக்குது. ரோமன் கத்திரிக்கை பைபிள் எடுத்துட்டீங்கன்னா அதுல மீன உள்ள தள்ளிட்டு 66 மட்டும் தான் எடுத்துக்கலாம். If you quote from the Apocrypha, okay, we will weigh it on its own terms. We will not say it is not true because it's from the Apocrypha. We will tell you from history whether that statement is true in the Apocrypha or not. And for these reasons. History is written by Christians. According to your own, that's what we are doing. That's another point. We should have another debate. என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு எளிதான வழி விவாதம் பண்றதா இருந்தா அதனுடைய அனைத்தையும் நம்ம இந்து மதத்துல விவாதம் பண்ண போனா பகவத்கீதை படிச்சுட்டு தான் போகணும். உங்க பகவத்கீதை எங்களுக்கு என்ன தெரியும்னா விவாதம் போகக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுதான் போகணும். அதனுடைய தவற நான் சொல்ல போனோம்னா பகவத்கீதையில இருந்து A to Z அப்படியே நான் படிச்சுட்டு தான் போய் அவங்கள்ட்ட விவாதம் பண்ணணும். அதே மாதிரி நீங்க விவாதம் அது முடியலையா, குர்ஆன்ல இருந்து மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு எது முடியுது அதுல இருந்து விவாதம் பண்ணுங்க. ஈஸியா பைட் அலிகேஷன்ஸ் அப்படி சேர்த்து வீசிட்டு போற மாதிரி நாங்களே ஒத்துக்கொள்ளாத ஒன்றை என்ன சொன்னா நீங்க ஜாகிர் நாயுடு போய் கேட்கணும், அவர் ஏற்றுக்குவாரு, அதை மாற்றாது. இப்ப அவன் எழுதுனது அதெல்லாம் ஒரு புக்கா ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர்த்து இதெல்லாம் நீங்க போய் சொல்லலாம். நாங்க அதை எதிர்த்தானே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அமைப்புடைய வேலை என்னன்னா குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான், பாக்கி எதுவும் கிடையாதுதான் எங்க கொள்கை. அதெல்லாம் நாங்க பாடுபட்டு இருக்கோம் 30 வருஷமாக. அந்த கொள்கை நாங்க இருக்கும்போது நாங்க எதை மறுக்கிறோமோ அதை ஆதாரமா கொண்டாந்து காட்டினா யார்கிட்ட விவாதம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, கத்தோலிக்கல பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், உங்கள்ட்ட பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், பெந்தகோஸ்துல பண்ணா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அவங்க எதை மறுக்கிறாங்களோ அதை போய் நம்ம பண்ணக்கூடாது. அவர் மறுக்கக்கூடிய ஒன்றை நம்ம அவரை வாதமா கூப்பிடுறது முறை இல்லை. அவங்க நம்பிக்கைக்கு உட்பட்டு தான் வாதம் பண்ணணும். எங்க நம்பிக்கை குர்ஆனும் ப்ராஃபட் தான், அறிஞர்கள் எல்லாம் பேசக்கூடாது. நாங்க உங்ககிட்ட மேரியை நீங்க தெய்வமா கொண்டாடுறீங்க நாங்க சொல்ல மாட்டோம். Because you don't worship Mary as a சொல்ல மாட்டோம். You don't worship Mary. அவங்கள்ட்ட சொல்லுவோம். கத்தோலிக்க வாதம் பண்ணும்போது ஏதோ பேசுவோம், உங்கள்ட்ட பேச மாட்டோம். நீங்க கடைசி what I trying to do is smear campaign. I don't think so. I think போற வழியில அவர் இப்படி சொன்னாரு அப்படி there are some things when a smear campaign is when you are making mild allegations, whereas when we are giving an interpretation of a verse in the Quran of a language that we are not competent with, we have the only option that we have is to call sources to understand that language.
unlike the issue of Mary, etc., this is a fundamental difference. Now, if I give an interpretation of the Quran, you straight away tell me, you don't understand Arabic. So I have to quote your interpreters and say, this is what they have said. If you're just interpreting, right, then we accept your interpretation. Translation, that means it's translation. Interpretation, like commentators. What you said is, we don't understand Arabic. Correct. So if you want to understand Arabic, there are a lot of translations. You can use translations. Yeah, but those translations... You can use translation of Arabic books. But you will have to take responsibility for what you are quoting. Right. Right. When we say this is not authentic, if you put something in Arabic and say translate it, and you can't claim it to be a word of prophet. Agreed. But that clarification is something. See, that's what the debate is about. Yes. Here what you're doing is actually you're telling us that we can debate, but we must not quote. We must basically debate on your interpretation only. No, we are not saying that. What we are saying is, before debating, be thorough with something. Without being thorough, without understanding Islam or its sources, don't try to debate about Islam. Agreed. Don't talk about Islam. That's what we are saying. Agreed. That is why you are saying we know about Islam. We will debate about Islam, but ultimately you say that we don't know the language, so we'll have to quote different sources. Yeah, but the point is, if you're saying that in that case we should be competent in Arabic. No, we are not asking you to be competent in Arabic. Right. So then we have to quote sources that you think are competent. No, we allow you to use the translations of others. Right. Using a translation is not a problem. Quoting someone else's authority is a problem. Anyway, we'll discuss this because I think this is definitely an issue, and we don't want to give the impression of a smear campaign. No, or we enter into a smear campaign. Yeah, if that is the case, no, we won't allow that to be happen. No, in fact, if that is the case, we will not even come with a debate. See, that there's no point in doing a debate. அந்த மாதிரி ஒரு விவாதம் தேவையில்லை தானே. சேதலி பூசிட்டு போறோம். அது விவாதமே கிடையாது. நம்ம நடுநிலையா பேசணும். அரபி தெரியலங்கிறாங்க. அரபி தெரியாம நீங்க பேசுறாங்க. அரபிக்கு மொழிபெயர்ப்பு பயன்படுத்திக்கலாம். அரபிக் தெரியணும் அவசியம் கிடையாது. எங்களுக்கு தெரியாது. அந்த மொழிபெயர்ப்பு தான் படிச்சுட்டு இருக்கோம். யாருடைய மொழிபெயர்ப்பை அவங்க பயன்படுத்திட்டோம். ஆனா அதுக்கு அர்த்தம் செய்யறதுக்கு நீங்க உங்க சொந்தத்துக்கு அர்த்தம் செய்யுங்க. அடுத்தவருடைய அர்த்தம் கொடுக்காதீங்க. அதான் விளக்கம் கொடுக்குறது. So I think we have to get back on that. பைபிள்ல 66 சாப்டரா அதை மட்டும் தான் நாங்க எடுத்து வைப்போம். வேற எதுவும் நாங்க வைக்க மாட்டோம். நீங்க குரானும் அத்தகையான ஹதீஸ் மட்டும் வைக்க. இது முடிஞ்சிருச்சா? அடுத்து No, not agreed upon. I said அவங்க கருத்துக்கு அவங்க இருந்தாங்க. இன்னொருத்தங்க கருத்து வைக்கிறாங்க. ஆதாரத்துக்கு சொன்னாங்க. சரி சொல்லுங்க. You will have to transfer the Jarian convention. correct. Whatever discussion. Sure. அதாவது நம்ம நம்பிக்கைக்கு நம்மளுக்கு வந்து காட்ட முடியும். முறையில் இருக்குன்னு எடுத்து காட்டலாமா? நம்பாம சொன்னா அதுக்கு மட்டும்தான் அது அவங்க தலைப்பை கொடுத்ததுனால. அது முக்கியமா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கருத்தை நீங்க இயேசு இறை மகன் சொல்றதா இருந்தா அது உங்க நூல்ல இருந்தா நீங்க ஆதாரம் காட்டணும். சரியா? உங்க அந்த நம்பிக்கைக்கு குரான்ல இருந்து காட்டக்கூடாது. குரான்ல நீங்க காட்டினீங்கன்னா குரான வேதம் ஒத்துக்கிட்டு தான் காட்டணும். நீங்க குரான் வேதம் இல்லைன்னு நம்புறீங்கல்ல, குரான் வேதம் இல்ல. இப்ப நாங்க பைபிள்ல இருந்து காட்டுறதா இருந்தா பைபிள்ல இருந்து எங்க நம்பிக்கைக்கு ஆதாரம் காட்டக்கூடாது. எங்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கு நாங்க பைபிள்ல இருந்து காட்டினா அப்ப அதை ஆதாரமா ஏத்துக்கிட்டீங்களான்னு ஒரு கேள்வி வரும். நான் ஏற்றுக்கொண்டு இல்லாத ஒன்றை வைக்க கூடாது இல்லையா? நாங்க அதை ஒரு கொள்கையா வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன கருத்துல இருக்கிறீங்க? சொன்னது Okay, I'll explain. With an example. See, we have a topic. The Prophet, the messenger of Muhammad. When we are talking about the messenger of Muhammad, we will base our arguments only based on Quran. We will not say the Bible says so and so. So the messenger of Muhammad is established.
we try to prove messengerhood of Muhammad from the Bible, then it means we have accepted Bible as an authority. Sure. So when we are putting something in favor of us, we are quoting some sources from on our behalf. It should not be from your sources. Right. In the same way, you should not quote from our sources when you are trying to prove your point. But there are certain topics where we will have to prove from the other source. For example, prophecy of Muhammad in the Bible. In that, we can't be quoting from the Quran. For that, we have to quote only from the Bible. But that doesn't mean we accept Bible as an authority source. But for debate purposes, we will have to quote only from the Bible. And what Bible So when you are going to debate about is Jesus Lord, is Jesus God? When you are going to argue about whether Jesus is God, you should be quoting only from your sources to prove your point. You should not quote from the Quran because the Quran says so. That is why the Godship of Jesus is proved. If you try to prove it like that, that means you accept the Quran as an authority. Well, yes and no, because according to your own contention earlier, if you quote a source, it only means that you're quoting that, like for example, the mention of Muhammad in the Bible. When you quote that, it does not mean you accept the Bible as your authority. No, we don't accept it. Correct. What it only means is you're using our authority to prove your case. That's all. No, because the point has been raised by you. So you're saying that if the topic itself is very specifically that way, then that quoting is permitted. That's what you're saying. Okay, that's fine. We can depend on the topic. நம்பர் ஏதாவது எத்தனை பேர் விவாதிக்கிறது? அதாவது இந்த விவாதத்துக்கு நடுவர் இல்ல, ஜட்ஜ் இல்ல. விவாதத்துக்கு ஒரு தீர்ப்பளிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடாது, மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். விவாதத்துக்கு ஜட்ஜ் இருக்கு கிடையாது. So the moderator is not judge. The role of the moderator. Lots of work for the moderator. But what we prefer for moderators is just a timekeeper. So he won't be in the stage. He won't be in the stage. Mic won't be given to him. Otherwise, he will keep on making lots of comments and announcements. 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உள்ள மாநிலத்தில் எங்க டைம் அடிப்பாரு, உங்களுக்கு உள்ளது உங்க டைம் அடிச்சு கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஞாபகப்படுத்திக்கிறோம். 2 பேர் இருப்பாங்க, அவங்க வெறும் டைம் கீப்பர் மட்டும்தான். You have given more importance for the moderator. The debate will start as soon as the moderator climbs on the stage. He won't climb on the stage. And no introduction of speakers. It straight away start with the debate. உங்க சைட்ல நீங்க நியமிச்சுக்கிறத நாம யாரும் உட்கார வச்சுக்கோம். அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, மைக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆரம்பமாகிறது போட்டு பெல் அடிச்சு விட்டுருவாங்க. இவ்வளவுதான். அடுத்து recitation of the Biblic verses or Quranic verses. முன்னால 10 நிமிஷம் புராணம் அதெல்லாம் நீங்க புராணம் நம்பல, நாங்க பைபிள நம்பல. வழிபாடு முறை அதெல்லாம் கிடையாது. நம்ம தனித்தனியா பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். நாங்க கடவுள் நாங்க ப்ரே பண்ணிட்டு வந்துருவோம், நீங்க பண்ணிட்டு வந்துடு. சபையில பிரேயர் எல்லாம் பண்ணக்கூடாது, 2 பேரும் பண்ணக்கூடாது. சபையில சண்டை தான் போடணும். விவாதிக்கிறேன் இல்லையா, அந்த இடம் விவாதிக்கிறது சென்னை தான் எங்களுக்கு சரியா. சென்னை தான் ஹைதராபாத் சென்னை அதை போட்டுருங்க, விவாதிக்க பிளேஸ் போட்டு சென்னைன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் விவாதிக்கிறது இருக்கு இல்லையா. விவாதிக்கிறது என்பது நாங்க எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதிக்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்களா, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எங்க சைட்ல எந்த விவாதம் போனாலும் நாங்க ஒரு 5 பேர் என்ன பண்ணுவோம், 5 அந்த மாதிரி அந்த நம்பர்ல தான் விவாதம் பண்ணுவோம். ஆனா டைம் தான் கணக்கு இல்ல. நீங்க 5 வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல,
நீங்க ஒரு ஆளா இருந்தாலும் அந்த டைம்ல யாரும் கூட போறது இல்ல. எனக்கு பேர் அவர் பேசுவார், அவருக்கு பேர் அவர் பேசுவாரு. ஆனா நாங்க 5 வச்சுக்கிறோம், 5 எங்களுக்கு வேணும். நீங்களும் 5 உதவியாளரை எடுத்து கொடுக்க, அது எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம், பேசவும் விட்டுக்கலாம். ஒரு 5 பேர் அந்த விவாதிக்கிற ஒரு சைட்ல அந்த 5 பேர் இருப்பது எங்களுக்கு சிறந்தது. நாங்க வந்து ஒரு வழிமுறையா வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு மறுப்பு இருக்கா? சேர்க்காம டிரான்ஸ்லேட் சேர்க்காம not only one from their side, maybe 3 or 4 or 5, but 5 people it's up to us. We can also have 5. It's limited by time, not by the speaker. Apart from the translator. So for யார் வேணாலும் பேசினாலும் 15 நிமிஷத்துல 10 நிமிஷம் ஒருத்தர் முடிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் அவங்க டைத்துல பேசிக்கலாம். அவங்க சைட்ல இருந்து யாரோட பேசுவாங்க, நம்ம சைட்ல இருந்து யாரோட பேசுவோம். ஒரு திடீர்னு வயிற்ற கலக்க ஒருத்தர் போவாரு, அது நின்றாரு. நீங்க பேசுங்கன்னு சொன்னா ஒருத்தர் போயிடுவாரு. பல பேருக்கு உதவும் எங்களுக்கு. அது மாதிரி சில விஷயம் தலைவலிக்கும். ஒருத்தருக்கு திடீர்னு தலைவலி வந்துடும். ஒருத்தரே நம்பி இருந்தோம்னு வைங்க, அவர் தலைவலியா இருந்தா ஒழுங்கா பிரசன்ட் பண்ண மாட்டாரு. நம்ம என்ன தலைவலி இருக்கு நீங்க பாத்துக்கோங்க, நம்ம சும்மா உட்காந்து அது மாதிரிலாம் நடக்கும். மனிதர் தான் நம்ம எல்லாரும். அதுக்காக நாங்க வந்து அந்த அடிப்படையில ஒரு 5 பேர் வச்சுக்குவோம். ஸ்டெப்னி மாதிரி இது ஒண்ணு. அது ஓகேயா? நீங்க 5 வச்சுக்கலாம். அது வைக்கலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது சமமா இருக்க 5 மேல போயிடக்கூடாது. உங்களுக்கு நல்லது வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஹெல்ப் குறிப்பெடுத்துறதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு அதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா வெளியில இருந்து யாரும் கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்கோம். இந்த 5 பேர் ஒருத்தர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். 5 பேர் நம்ம எங்க சைடுல உள்ள 5 பேர் வந்து எடுத்து காட்டுறது, அது பண்றது, அது மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம். மொழிபெயர்க்கிறதுக்கு தனி 5 கிலோ ஒரு ஆள் மொழிபெயர்க்கு ஒரு ஆள் போதுமா? 1 or 2 போட்டுக்கிறோமா? மாறி மாறி பண்ணலாம். டைம் லிமிட்ல டைம் தான் லிமிட். We have 2 or 3 translators. One will not be able to translate that. And then the 2 தூக்குங்க இல்ல நிறைய பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல மொழிபெயர்க்கிறவங்களுக்கு இப்ப மொழிபெயர்க்கிறாங்கல்ல, நான் வந்து பேசுறேன், ஒருத்தர் எழுதுவாரு, யாரு மொழிபெயர்க்கிறவர். எழுதுனவரு டக்குன்னு நினைச்சு உடனே பேச முடியாது. எழுதுனவர் அந்த ரெக்கார்டர் அந்த கரெக்ட் பண்ணி அந்த சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் அவர் கொடுப்பாங்க. நம்ம 2 சைடு இருக்குமா அவர் தான் உரை நிகழ்த்திட்டு அவங்க மொழிபெயர்த்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதெல்லாம் நான் டைம் வச்சிருந்தேன். அது தோக்கணும். நல்ல மொழிபெயர்ப்பாளர் போட்டிருக்கீங்க. ஒரு 5 பேர் 15 மினிட்ஸ் நீங்க பேசுறீங்க. பேச முடிச்சோட இமீடியட்டா நான் ஸ்டார்ட் பண்ணாம ஒரு 2 மினிட்ஸ் கேப் so that I can gather my material. நீங்க பேசுறத நான் ப்ரிப்பேர் பண்ணல. பேசும்போதே வரிசைப்படுத்துறது அப்பதான் கரெக்டா சொல்ல முடியும். பேசும்போது அவசர அவசரமா குறிப்பெடுத்துருவோம். குறிப்பெடுத்ததுல என்ன வரிசைப்படி பதில் சொல்றதுங்கிறத ஒரு அடுக்கிறதுக்கு துண்டு பேப்பர்ல இருப்போம். முன்பின் வைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அது எல்லாரும் 2 பேருக்கு சமமா. அப்போ ப்ராப்பரா இருக்கு. ப்ராப்பரா இருக்கு. I think generally there are things that we can discuss. I think the main issue will be the sources and the authority. So that we'll get back. If we can agree on that, I think we come to a consensus. Then we 2 other points also you said you want to discuss with Jerry. Yeah, discussion is one thing, but I don't see those as major issues. The main issues will be what will be your authorities. I think that's going to be மெயின் விஷயம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அத்தாரிட்டி குரான் ஹதீஸை பத்தி பேசுறது அதான் பிரச்சனை வேலை இல்லையா? நாங்க ஆதாரமா ஏத்துக்கிறத ஒன்னாந்து இந்த புக்ல இருக்கு அந்த புக்ல இருக்கு நீங்க விவாதம் கிடையாது. அதுக்கு விவாதமே கிடையாது. அது யாரிடம் விவாதம் பண்ண போறோமோ அவங்க நம்பிக்கையில ஒத்துக்கொண்டதை வச்சுதான் விவாதம் பண்ணணும். அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை எங்க முஸ்லீம்ல தர்காவுக்கு போவான், நாங்க தர்கா போய் இடிக்கிறோம். இந்த தர்கா சமாதி செத்து போனவங்க இதுல நாங்க தர்காவுக்கு முன்னாடி சண்டை போட்டு இடிச்சு நொறுக்கி தர்கா கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க தர்கா கொண்டாண்டு ஆதாரம் கட்ட முடியுமா? அதுக்கு நான் சண்டை போட்டு இருக்கிறேன்.
அப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது இது வந்து விவாதத்துக்குரியதே இல்லை. நீங்க அதை சிந்திச்சு பார்த்தா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இதுதான் முறை, நேர்மையான ஒரு முறை அதுதான். அடுத்து வந்து இது முடிச்சுக்குவோம். அடுத்து வந்து விவாதத்துல அந்த உணவு ஊட்டி சப்ளை எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல நாங்க என்ன கடைபிடிப்போம்னா ஒரு சைடுல இருந்து அடுத்த சைடுக்கு எதுவும் சப்ளை பண்ணக்கூடாது. இதை வயிற்று வலிச்சுன்னு வைங்க, இடத்த கலந்து கொடுத்துட்டான்வாங்க. ரொம்ப நினைக்கிறாங்க. நம்ம விவாதத்துக்கு உட்காந்துருக்கோம். மற்ற இதுகள் வேற. Your organs will be on one side and our organs will be on the other side. Our refreshments like tea and snacks we will be providing only for our side, and you will have to take care of your side. Otherwise, what will happen? It will be poisoning. Something happened. But the only thing is, it should be provided at the same time. Otherwise, they will be distracted. Sure. You know, for example, உங்க சைடுல உள்ள அது எதுவும் வரக்கூடாது, ப்ராப்ளம் எதுவும் இருந்துடக்கூடாது. அந்த எக்ஸ்பென்சஸ் will be borne by இது பண்ணிடுறோம். அடுத்து வந்து first speaker has to be decided. அது கிளாஸ் போடுறோம். யாரு தேர்ந்தெடுக்கிறோம் ஒவ்வொரு தலைப்புக்கும் டாஸ் போட்டு யாருக்கு விழுதோ அவங்க எதை வேணா தேர்ந்தெடுத்துக்கணும். அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், நீங்க ஆரம்பிக்கணும். அதாவது டாஸ்ல வந்து விழுந்தவங்க ஆரம்பிக்கிறது இல்ல, கிரிக்கெட் டாஸ் விழுந்தவங்க முடிவு தான் செய்யறது. இப்ப எனக்கு டாஸ் விழுந்துச்சுன்னா நானே ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம், உங்களை ஆரம்பிச்சா நீங்க ஆரம்பிக்கணும். டாஸ் ஒவ்வொரு தலைப்புக்கும் டாஸ் ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா ஒரு decide who to start. Do we have to check the coin? Anything else? வேற என்ன இருக்கு அவங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இந்த அவர்கள பரவாயில்ல, அது விவாதங்கள்ல வந்து இந்த கிளிப்பிங் போடுறது இருக்குல்ல, அதெல்லாம் போடக்கூடாது. அவர் பேசினது வீடியோ கிளிப்பிங் அது வந்து விவாதமா இருக்காது. நம்ம விவாதம் நம்ம கருத்து தான் எடுத்து வைக்கிறதே தவிர இந்த இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி வீடியோ கிளிப்பிங் ஒண்ணு போட்டு விடுவாங்க. வீடியோ கிளிப்பிங் எல்லாம் போடக்கூடாது. அது எழுதிக்கிறது வீடியோ கிளிப்பிங் இல்ல.